தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. இது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ தமிழ்நாட்டுடைய இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பொருந்தும். ஏன்னா போற போக்குல அவர் பேசுறது பொய்யும் புரட்டையும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் தூவி விட்டுட்டு போறது அப்படின்றதெல்லாம் அவரு செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனா அமைச்சரா வந்ததுக்கு அப்புறமா அதுக்கான பொறுப்பு அப்படின்றது இருக்கு. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ஆத்தென்டிகேட்டடா இருக்கணும். ஆனா அதை பத்தின எந்த கவலையும் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல ஒரு அரசியல் மேடை பேச்சுல பேசுற மாதிரி தான் அவரு நடந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ இதுதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராகவும் தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் மற்றும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்குமே ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. இவங்க அத்தனை பேருக்கும் எகெயின்ஸ்டா திமுக உச்ச நீதிமன்றத்துல மிக முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. நம்மளுடைய கேபிட்டல் சேனல் நேயர்களுக்காக அந்த பெட்டிஷன் காப்பி அப்படின்றத நான் எக்ஸ்க்ளூசிவா வாங்கியிருக்கிறேன். வெறும் 11 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிஷன் தான், சின்ன பெட்டிஷன் தான். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை டிஎம்கே அதுல சுட்டி காட்டி இருக்கிறாங்க. பெரும் சிக்கல் அப்படின்றதே காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா தமிழக வெற்றி கழகம் இந்த கரூர் துயர சம்பவத்தை வச்சு எப்படியாவது ஆதாயம் தேடணும் அப்படின்றது அவங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க இல்லைன்னு மறுத்தாலும் நிதர்சனமான உண்மை அப்படின்றது இதுதான். இதுல எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த கரூர் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில ரொம்ப ஆர்வமா பேசுறேன், ரொம்ப எந்தூசியாட்டிக்கா பேசுறேன் அப்படின்ற பேர் வெளியில அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா என்ன பேசிட்டாரு, இந்த கரூர் துயர சம்பவத்துல எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு, திமுகவை இதுல நாங்க கணக்கு தீர்க்காம விட மாட்டோம். அப்ப முதல்வரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பெயர்ல தான் தமிழ்நாடு காவல்துறையினர் கரூர் துயர சம்பவத்துக்கு முக்கிய காரணம், அவங்கதான் கரூர் மக்களை கொன்னு குவிச்சாங்க. இந்த வார்த்தை எல்லாமே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பயன்படுத்தினது. ஒரு அமைச்சர் பொறுப்புல இருந்துகிட்டு இப்படி பொறுப்பில்லாம பேசலாமான்னு எனக்கு தெரியல. சத்தியமா எந்த ஊர்லயுமே பேச மாட்டாங்க. என்னதான் அரசியல்வாதியா இருந்தாலுமே ஒரு அடிப்படையான மாண்பு அப்படின்றது வேணும். அது ஆப்வியஸ்லி ஆதவ் அர்ஜுனா கிட்ட இல்ல அப்படின்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிக்க பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு ஏங்க அவர் பேசல என்னங்க தப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன சிக்கல்னா உச்ச நீதிமன்றத்துல இந்த விவகாரம் இருக்கு. நமக்கு தெரியும் கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சிபிஐ விசாரணை கேட்டு சில வழக்குகள் அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த சிபிஐ விசாரணை கேட்டது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, வேற சிலர் தான் கேட்டிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் கேட்டது உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையின் கீழே ஒரு விசாரணை அப்படின்றதா கேட்டிருந்தாங்க. மைண்ட் பண்ணிக்கோங்க, இதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த வழக்குகளை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாத்திருந்தாங்க. நடந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் டிசம்பர் மாசம் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், புஸ்ஸி ஆனந்த், அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய பேரு நேர்ல ஆஜராகி அவங்களுடைய வாக்குமூலங்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா இந்த வருஷத்துடைய ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல விஜய் அவர்கள், அப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் 2-3 முறைக்கு மேல டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு பல மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இது எல்லாத்தையுமே டெல்லி சிபிஐ ஆபீஸ்ல இருந்து களத்துல இருந்து நான் செய்திகளா சேகரிச்சு போட்டிருக்கேன். அதோடைய வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்லே இருக்கு, தேவைப்படக்கூடியவங்க போய் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் பத்தி யாரும் பொது வெளியில பேசாம இருந்தாங்க. காரணம், ஒரு நீதிமன்றத்துல ஒரு விவகாரம் போயிடுச்சு அப்படின்னாலே அது சப்ஜூடியஸ், அதாவது நீதிமன்ற வரம்புக்கு உட்பட்ட விவகாரமா மாறிடும். அதை பத்தி யாரும் பொது வெளியில பேசவே கூடாது அப்படின்றதுதான் மரபு மட்டும் கிடையாது, அதுதான் சட்ட விதியும் கூட. இதை யாராவது மீறுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்றது தொடர முடியும். கரூருக்கு நேர்ல போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தெல்லாம் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்ல போறாங்கன்னு சொல்ல போறது. இப்போ இந்த வழக்குல நேரடியான சாட்சியங்களா இருக்கக்கூடியவங்க இந்த 41 பேர், உயிரிழந்த 41 குடும்பத்தினரும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு முதல்வர் அப்படின்றவங்க நேர்ல போய் இத்தனை நாள், ஏன்னா சம்பவம் நடந்து இவ்வளவு நாட்கள் கழிச்சு நேர்ல போய் பார்த்து, சம்பவ இடத்துக்கே போய் நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னு பொழுது உள்ள என்ன பேச போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை விசாரணை நடக்கும் பொழுது அவங்க விசாரணையில மாற்றி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சாட்சியங்கள் கலைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசு வேலை அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது ஏற்கனவே அவங்களுக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு. ஒரே பாதிப்புல இருந்தவங்களுக்கு எப்படி 2 நிவாரணங்களை வழங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு இது சாட்சிகளை குழப்பக்கூடிய விஷயமா மாறிடும், அதனால இதையும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விரைவில் விசாரிக்க போறாங்க. விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு நான் ஒரு 15 வருடமா கோர்ட்டு பாக்குறேன், நானும் லா டிகிரி முடிச்சிருக்கிறேன் அப்படின்றதுனால நீதிமன்றங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான விவகாரங்களை சப்ஜூடிஸா இருக்கும் பொழுது அதை பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருவாங்க. என்னோட இன்ட்யூஷன் அதுதான் சொல்லுது. இந்த வழக்கிலையும் கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா இனி யாருமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு வாய்ப்பூட்டு போட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது. பர்ஃபெக்ட். இப்ப என்ன ஆயிரும்னா
இப்போ கரூர்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏன்னா விஜயபாஸ்கர்கள்லாம் தான் ராஜினாமா பண்றாங்களே. அப்போ அதுக்கு நேர்ல போக முடியாத ஒரு சூழல் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டுரும். ஏன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்க, சாட்சிகள் கலைக்கப்படுது, நேர்ல போய் பார்த்தா இதாகுது, அரசு வேலை கொடுக்கறதுல சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திமுக சொல்றாங்களா. இதை விஜய் அவர்கள் சாதகமா பயன்படுத்து என்னன்னா கேன்சல் பண்ணிடுவாரு. இப்போ நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, அதனால நான் வரல, சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாரு. அவரு டைரக்டா பேச மாட்டாரு. ஆனா அவருக்கு தான் இருக்கிறாங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, பாருங்க கரூர் துய சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிஎம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா திமுக போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை தடுத்து நிறுத்தி ஆர்டர் வாங்கிட்டாங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்கு நல்லது நடக்கணும்னு திமுக விரும்ப மாட்டேங்குது. பாருங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.